என் அன்பான நண்பர்களே, ஒரு நிமிடம் ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் இதய துடிப்பை கவனித்துப் பாருங்கள். அந்த துடிப்பு எதற்காக துடிக்கிறது? எதை நோக்கி உங்கள் கால்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? விடை தெரியாத ஒரு பந்தயத்தில், எல்லையற்ற ஒரு பாதையில், வெறும் காகித துண்டுகளுக்காகவும் எண்கள் அடங்கிய வங்கிக் கணக்குகளுக்காகவும் நாம் நம் ஆயுளை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலம் என்ற கேள்வி உங்கள் மனதில் ஒருமுறையாவது எழுந்திருக்குமே. நாம் பணத்தை தேடி ஓடுகிறோமா, அல்லது பணம் நம்மை விட்டு ஓடுகிறதா? உண்மை என்னவென்றால், நாம் தவறான திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போவது பணத்தை சம்பாதிக்கும் சாதாரண வழிமுறை அல்ல. இது சாணக்கியர் காட்டிய பணத்தை ஈர்க்கும் வித்தை. ஆம், பணம் என்பது ஒரு ஜடப்பொருள் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த மகா சக்தி யாரை தேர்ந்தெடுக்கிறது தெரியுமா? யாரை பார்த்தால் அந்த செல்வம் ஓடி வந்து தஞ்சம் புகும் தெரியுமா? எவன் ஒருவன் அறிவை ஆராதிக்கிறானோ, எவன் தன் அடக்கத்தை கேடயமாக கொள்கிறானோ, எவன் ஒரு நொடி நேரத்தை கூட கோடிக்கணக்கான பொற்காசுகளாக மதிக்கிறானோ, அவனை தேடித்தான் லட்சுமி தேவி ஓடி வருவாள். சாணக்கியர் சொன்ன அந்த ஆழமான உண்மையை சிந்தித்துப் பாருங்கள். வெறும் உழைப்பு மட்டும் செல்வத்தை உருவாக்கி விடாது. திசை தெரிந்த உழைப்புதான் சாம்ராஜ்யங்களை உருவாக்கும். நண்பர்களே, ஒரு கழுதையை பாருங்கள். அது விடியற்காலையிலிருந்து அந்தி சாயும் வரை பாரம் சுமக்கிறது, உழைக்கிறது. ஆனால் அந்த உழைப்பு அதை காட்டின் ராஜாவாக மாற்றியதா? ஒருபோதும் இல்லை. ஏன்? அதனிடம் உழைப்பு இருக்கிறது, ஆனால் உன்னதமான சிந்தனை இல்லை. அதனிடம் வேகம் இருக்கிறது, ஆனால் வெற்றிக்கான திட்டம் இல்லை. பணம் என்பது வெறும் உழைப்பின் பின்னால் வருவதில்லை. அது ஒரு நேர்த்தியான திட்டத்தின் பின்னால் நிழலை போல தொடரும். நீங்கள் இப்போது என்னிடம் கேட்கலாம், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று? முதலில் ஒரு கசப்பான உண்மையை ஜீரணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் என்பது ஒரு விளைவு, அது ஒரு காரணம் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான சிந்தனை, நிலையான மனநிலை, திட்டமிட்ட செயல் மற்றும் ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை ஒரு காரணமாக உருவாக்கும் போது, செல்வம் என்பது ஒரு விளைவாக உங்கள் பக்கம் தானாகவே வந்து சேரும். உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பணத்தை இலக்காக வைத்து ஓடுகிறார்கள். ஆனால் புத்திசாலிகள் தங்களை ஒரு இலக்காக மாற்றிக்கொள்கிறார்கள். ஏனெனில் ஒரு தரம் உயர்ந்த மனிதனிடம் தரம் உயர்ந்த வாய்ப்புகள் தரம் தாழ்ந்து வந்து சேரும். பணம் எங்கே ஓடும் தெரியுமா? பயமில்லாத இடத்திற்கு ஓடும். குழப்பமில்லாத தெளிவான மனதிற்கு ஓடும். எங்கே ஒருவன் தன்னை தினந்தோறும் செதுக்கிக் கொள்கிறானோ, அங்கே செல்வம் வந்து குடியேறும். உங்கள் சிந்தனை மாறும்போது உங்கள் முடிவுகள் மாறும். உங்கள் முடிவுகள் மாறும்போது உங்கள் சுற்றுப்புறம் மாறும். இறுதியில் உங்கள் வருமானம் ஒரு மாபெரும் மலையாக மாறும். என் நண்பர்களே, பணத்தை பிடிக்க முயற்சிக்காதீர்கள். உங்களை ஒரு மதிப்புமிக்க மனிதராக மாற்றுங்கள். ஒரு வைரம் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் அதன் மதிப்பால் உலகம் அதை தேடி வரும். இன்று நாம் பேசப்போகும் இந்த சாணக்கிய வித்தை உழைப்பை மறுக்கவில்லை, ஆனால் அறிவில்லாத குருட்டு உழைப்பை அடியோடு வெறுக்கிறது. இந்த பயணம் உங்கள் சிந்தனையின் வேர்களையே அசைக்கப் போகிறது. இந்த காணொளியின் இறுதி வரை நீங்கள் என்னோடு பயணித்தால், இனி நீங்கள் பணத்தை தேடி ஓட மாட்டீர்கள். உங்கள் பின்னால் பணத்தை ஓடிவரச் செய்யும் அந்த ரகசிய காந்தத்தை உங்கள் இதயத்தில் பொருத்திக் கொள்வீர்கள். இனி நீங்கள் தொடுவதெல்லாம் பொன்னாகும், உங்கள் செயலெல்லாம் வெற்றியாகும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், நான் கண்டிப்பாக வெற்றி அடைவேன் என்று உங்கள் மனதிற்குள் முழங்குங்கள். சாணக்கியரின் முதல் விதி என்ன சொல்கிறது தெரியுமா? அறிவே செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். உழைக்கும் கைகளை விட சிந்திக்கும் மூளைக்கே இந்த உலகம் அதிக விலை கொடுக்கிறது. ஒரு சரியான முடிவு உங்கள் 10 வருட உழைப்பை மிச்சப்படுத்தும். ஒரு தவறான முடிவு உங்கள் 20 வருட சேமிப்பை சுட்டெரிக்கும். முதலில் உங்கள் மூளையை பயிற்சி செய்யுங்கள், பிறகு உங்கள் கைகளை வேலை செய்ய வையுங்கள். அறிவு என்பது வெறும் புத்தக படிப்பு அல்ல, அது வாழ்க்கையை கவனிக்கும் திறன். ஒரு சாதாரண மனிதன் சம்பாதிப்பதில் மட்டும் கண்ணாக இருப்பான், ஆனால் சாணக்கியரின் சீடன் வாய்ப்புகளை அடையாளம் காண்பதில் கண்ணாக இருப்பான். அறிவுள்ளவன் எங்கே வலையை வீச வேண்டும் என்பதை விட எங்கே மீன்கள் அதிகம் இருக்கும் என்பதை முதலில் கண்டறிவான். அறிவு இல்லாத உழைப்பு திசை தெரியாத கப்பல் போல கடலில் மிதக்கும், ஆனால் ஒருபோதும் கரையை அடையாது. எனவே நண்பர்களே, பணத்தை தேடாதீர்கள், அறிவை தேடுங்கள். அந்த அறிவு உங்களை உயர்த்தும். உயர்ந்த நிலை தானாகவே செல்வத்தை ஈர்க்கும். தொடர்ந்து சாணக்கியர் சொல்வது தன்னடக்கம். தன்னை ஆளத் தெரியாதவன் இந்த தரணியை ஆள முடியாது. செல்வம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால், அதை தக்க வைப்பது ஒரு தவம். பேராசை வரும்போது உங்கள் புத்தி மங்கிவிடும். அவசரம் வரும்போது உங்கள் செல்வம் விலகிவிடும். பணம் ஒரு காட்டுக்குதிரை போன்றது. அதற்கு தன்னடக்கம் எனும் கடிவாளம் இல்லை என்றால் அது உங்களை வீழ்த்திவிடும். ஒழுக்கம் இருக்கும் இடத்தில்தான் லட்சுமி நிலையாக தங்குவாள். உங்கள் உடல், மனம் மற்றும் பொருள்,
இந்த மூன்றையும் நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் கோடிகள் என்பது வெறும் ஆரம்பம்தான். செலவின் ஒழுங்கே செல்வத்தின் அடித்தளம் என்பதை மறக்காதீர்கள். அதிகம் சம்பாதிப்பவன் செல்வந்தன் அல்ல. அதிகம் சேமித்து அதை சரியாக முதலீடு செய்பவனே உண்மையான குபேரன். ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். வீண் செலவு என்பது நீங்கள் ஈட்டிய செல்வத்தை நீங்களே அவமதிப்பதாகும். பணத்தை மதியுங்கள், அது உங்களை ஒரு ராஜாவாக மதிக்கும். இறுதியாக காலத்தின் மதிப்பு. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் போன ஒரு நொடியை 1000 கோடிகள் கொடுத்தாலும் காலம் திரும்பத் தராது. வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் நேரத்தை பயன்படுத்தும் விதம்தான். நேரத்தை முதலீடு செய்யுங்கள், அதை செலவழிக்காதீர்கள். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு இரவும் ஒரு பாடம். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். சோம்பேறிகளுடன் இருந்தால் சோம்பல் தொற்றும், உழைப்பாளிகளுடன் இருந்தால் வெற்றி பழக்கமாகும். உங்கள் வட்டாரமே உங்கள் எதிர்காலம். சாணக்கியரின் இந்த 7 விதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மந்திரங்கள். இன்று முடிவெடுங்கள், நீங்கள் ஒரு காந்தமாக மாறப்போகிறீர்கள். இந்த தெளிவோடும் உறுதியோடும் நாம் இந்த மகா பயணத்தை தொடங்குவோம். உங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறீர்கள்? கடன், தவணை முறைகள், அடுத்த மாத வாடகை, குழந்தைகளின் கல்வி கட்டணம், இப்படி பணத்தை சுற்றியே உங்கள் வாழ்க்கை சுழல்கிறதா? பணம் ஒரு மனிதனுக்கு பலத்தை தருகிறது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், பணம் என்பது பலம் அல்ல, அது ஒரு பிரதிபலிப்பு. உங்கள் திறமையின், உங்கள் ஒழுக்கத்தின், உங்கள் திட்டமிடலின் ஒரு நிழல்தான் அந்த பணம். சாலைகளில் பிச்சை எடுக்கும் ஒருவனுக்கும் கோபுரத்தில் அமர்ந்து நாட்டை ஆளும் ஒருவனுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன? உழைப்பா? இல்லை. பிச்சை எடுப்பவனும் நாள் முழுக்க வெயிலில் அலைகிறான். அவன் உழைப்பு மிகப்பெரியது. ஆனால் அவன் பிச்சை எடுக்க உழைக்கிறான். அரசன் ஆள் உழைக்கிறான். உங்கள் உழைப்பின் திசைதான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. இன்று நாம் பேசப் போகும் இந்த சாணக்கிய வித்தை உங்கள் கைகளில் பணத்தை கொடுக்காது. மாறாக உங்கள் மூளையை பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாற்றும். சாணக்கியர் மௌரிய பேரரசை உருவாக்கிய போது அவரிடம் தங்கம் இல்லை, படைகள் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு விஷயம் இருந்தது. அது தெளிவு. எங்கே போகிறோம்? எப்படி போகிறோம்? யாரை வீழ்த்த வேண்டும்? எப்போது செயல்பட வேண்டும்? இந்த தெளிவு இருப்பவனிடம் செல்வம் தானாக வந்து தஞ்சம் புகும். பணம் ஒரு விசித்திரமான சக்தி. நீங்கள் அதை துரத்தினால் அது உங்களை விட்டு ஓடும். நீங்கள் உங்களை தகுதியானவராக மாற்றினால் அது உங்களை தேடி ஓடி வரும். பூக்கள் மலர்ந்தால் தேனீக்கள் தேடி வரும். நீங்கள் மலரத் தொடங்குங்கள், செல்வம் எனும் தேனீக்கள் உங்களை சுற்றும். சாணக்கியரின் இந்த 7 விதிகள் வெறும் புஸ்தகத்தில் இருக்கும் வரிகள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை மாற்றப் போகும் மந்திரங்கள். இன்றிலிருந்து உங்கள் அகராதியிலிருந்து கஷ்டம், ஏழ்மை, முடியாது என்ற வார்த்தைகளை தூக்கி எறியுங்கள். சாணக்கியர் ஒரு அந்தணராக இருந்து ஒரு பேரரசையை மாற்றியமைக்க முடிந்ததென்றால் நவீன வசதிகள் கொண்ட உங்களால் ஏன் கோடிகளை சம்பாதிக்க முடியாது? உங்களுக்கு தேவைப்படுவது வெறும் வாய்ப்புகள் அல்ல, அந்த வாய்ப்புகளை கண்டறியும் சாணக்கிய பார்வை. என் நண்பர்களே, இந்த காணொளி முடியும் போது நீங்கள் பழைய மனிதனாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் முடிவுகளில் ஒரு வேகம் பிறக்கும். உங்கள் செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கும். இனி நீங்கள் பணத்திற்காக வேலை செய்யப் போவதில்லை. பணம் உங்களுக்காக வேலை செய்யப் போகிறது. நீங்கள் உறங்கும் போதும் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் பெருக வேண்டுமா? அப்படியானால் சாணக்கியரின் இந்த ரகசிய பாதையில் என்னோடு வாருங்கள். நாம் இப்போது முதல் விதிக்குள் நுழையப் போகிறோம். இதுதான் அஸ்திவாரம். அறிவே செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். ஒரு மனிதன் தன் கைகளை காட்டிலும் தன் மூளைக்கு அதிக வேலை கொடுக்கத் தொடங்கும் போதுதான் அவன் வறுமையின் பிடியிலிருந்து விடுபடுகிறான். நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்க உங்கள் உடலை வருத்தலாம். ஆனால் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க உங்கள் புத்திசாலித்தனத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் கேட்கிறார்கள், பணம் எங்கே இருக்கிறது என்று. சாணக்கியர் சொல்கிறார், பணம் மக்களின் தேவைகளில் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை தீர்க்கும் திறமை உங்களிடம் இருந்தால் உலகம் உங்களுக்கு பணத்தை கொடுக்க காத்திருக்கிறது. உங்களை ஒரு தீர்வாக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு சிறந்த தையல்காரராக இருக்கலாம், சிறந்த மென்பொருள் பொறியாளராக இருக்கலாம், அல்லது ஒரு சிறந்த வியாபாரியாக இருக்கலாம். உங்கள் துறையில் நீங்கள் ஈடிணையற்றவராக மாறும் அந்த நொடி செல்வம் உங்கள் வாசலில் வந்து நிற்கும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், ஒரு மனிதன் அறிவால் ஒரு சாம்ராஜ்யத்தையே வீழ்த்தலாம். அதே போலத்தான் பொருளாதார உலகிலும். நீங்கள் உங்கள் கைகளை வருத்தி வேலை செய்வதால் மட்டும் கோடீஸ்வரராக முடியாது. ஒரு கட்டுமானத்து தொழிலாளி காலை முதல் மாலை வரை கல் சுமக்கிறான்.
அவன் உழைப்பு மிகப்பெரியது. ஆனால் அந்த கட்டிடத்தை எங்கே கட்ட வேண்டும், எப்படி லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு அறையில் அமர்ந்து யோசிக்கும் அந்த ஆர்கிடெக்ட் அல்லது புரமோட்டர் அவனை விட 1000 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறான். வித்தியாசம் எங்கே? உழைப்பிலா? இல்லை, அறிவிலா? சாணக்கியர் சொல்லும் அந்த ரகசிய அறிவு என்பது வெறும் பள்ளிப்பாடங்கள் அல்ல. அது சந்தை அறிவு. ஒரு சிங்கம் காட்டுக்குள் வேட்டையாடப் போகும் முன் அந்த இடத்தின் சூழலை, காற்றின் திசையை, இரையின் பலத்தை எப்படி துல்லியமாக கணிக்கிறதோ அப்படி நீங்கள் உங்கள் துறையை கணிக்க வேண்டும். பணத்தை துரத்தாதீர்கள், அறிவை துரத்துங்கள். செல்வம் என்பது அறிவின் அடிமை. நீங்கள் எப்போது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் தீர்வாக மாறுகிறீர்களோ அப்போது உலகம் தன் பையில் இருக்கும் பணத்தை உங்கள் காலடியில் கொட்டும். உதாரணத்திற்கு சாணக்கியரின் காலத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போது நந்தவம்சம் வலிமையாக இருந்தது. அவர்களிடம் பெரும் படைகள் இருந்தன. ஆனால் சாணக்கியரிடம் இருந்தது வெறும் தகவல். எதிரியின் பலவீனம் எங்கே இருக்கிறது, மக்களின் அதிருப்தி எங்கே இருக்கிறது, இந்த தகவல்களை அவர் அறிவாக மாற்றினார். அந்த அறிவுதான் ஒரு பேரரசை உருவாக்கியது. இன்றைய காலகட்டத்தில் தகவல் என்பதுதான் தங்கம். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? மற்றவர்களை விட உங்களுக்கு 1% கூடுதல் தகவல் தெரிந்திருந்தால் நீங்கள் தான் அந்த சந்தையின் ராஜா. நண்பர்களே, அறிவு இல்லாத உழைப்பு திசை தெரியாத கப்பல் போல என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கப்பல் எவ்வளவு பெரிய என்ஜினை கொண்டிருந்தாலும் அதற்கு திசை காட்டி இல்லை என்றால் அது நடுக்கடலில் தத்தளிக்கும். அது போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் தினமும் 12 மணி நேரம் உழைக்கலாம். ஆனால் அந்த உழைப்பு உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்ற தெளிவு உங்களிடம் இருக்கிறதா? சாணக்கியர் கூறுகிறார், முட்டாள்களின் உழைப்பு சோர்வை தரும், அறிஞர்களின் உழைப்பு செல்வத்தை தரும். கோடிகளை சம்பாதிக்க விரும்பும் ஒருவன் முதலில் செய்ய வேண்டிய முதலீடு தன் மூளையில் செய்யும் முதலீடுதான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்கள் துறையை பற்றி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களான வாரன் பபெட் அல்லது பில் கேட்ஸ் போன்றவர்களை பாருங்கள். அவர்கள் இன்றும் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் படிக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும், அவர்கள் படிக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு நாள் பல கோடி ரூபாயாக மாறும் என்று. அறிவு என்பது வட்டியோடு பெருகும் ஒரு சொத்து. சாணக்கியரின் இந்த முதல் விதியில் மிக முக்கியமான அம்சம் ஆபர்வேஷன். மற்றவர்கள் கவனிக்க தவறும் ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் கவனித்தால் அங்கே 1 கோடி ரூபாய் ஒளிந்திருக்கலாம். மக்கள் எதற்காக கஷ்டப்படுகிறார்கள்? அவர்களுக்கு எது தேவை? இந்த 2 கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிப்பவன் தான் கோடீஸ்வரன். பணம் என்பது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் கிடைக்கும் ஒரு பரிசு. நண்பர்களே, உங்கள் திறமையை செதுக்குங்கள். ஒரு மழுங்கிய கோடரியால் மரத்தை வெட்டினால் நேரம் அதிகமாகும், பலன் குறைவாக இருக்கும். ஆனால் அரை மணி நேரம் ஒதுக்கி அந்த கோடரியை தீட்டினால் அடுத்த 10 நிமிடத்தில் மரத்தை வீழ்த்தலாம். உங்களை தீட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு திறன், உங்கள் கணக்கு திறன், உங்கள் தலைமைத்துவ பண்பு, இவை அனைத்தும் உங்கள் செல்வத்தை ஈர்க்கும் காந்தத்தின் சக்தியை அதிகரிக்கும். இனி நீங்கள் பணத்தை பார்க்கும்போது அதை எப்படி பிடிப்பது என்று யோசிக்காதீர்கள். அந்த பணம் என் பக்கம் வர நான் என்ன தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று யோசியுங்கள். தகுதியுள்ள மனிதனை தேடி செல்வம் ஓடி வரும். இதுதான் சாணக்கியரின் அசைக்க முடியாத விதி. அறிவை தேடுங்கள், அது உங்களை அரியணையில் ஏற்றும். அரியணையில் அமர்ந்திருப்பவனிடம் செல்வம் வரிசையில் நின்று கைகூப்பும். விதி 2, தன்னடக்கம்தான் செல்வத்தின் காவலன். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், யானைக்கு மதம் பிடித்தால் அது தன் பாகனையே கொல்லும். ஒரு மனிதனுக்கு பேராசை பிடித்தால் அது அவனது சாம்ராஜ்யத்தையே அழிக்கும். கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற கனவு கொண்ட ஒருவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். நீங்கள் உலகத்தை ஆள வேண்டுமானால் முதலில் உங்களை ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். பலரும் நினைக்கிறார்கள், நிறைய பணம் வந்துவிட்டால் என் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தகுதியற்ற ஒருவனிடம் வந்து சேரும் பெரும் செல்வம் ஒரு குரங்கின் கையில் கிடைத்த கொள்ளிக்கட்டை போல அவனையும் அழித்து அவனை சுற்றி இருப்பவர்களையும் அழித்துவிடும். சாணக்கியரின் பார்வையில் செல்வம் என்பது ஒரு நதி போன்றது. நதிக்கு கரைகள் இருக்கும் வரைதான் அது வயல்களுக்கு பாய்ந்து செழிப்பை தரும். கரை இல்லாத நதி வெள்ளமாக மாறி ஊரையே அழிக்கும். அதுபோலத்தான் உங்கள் ஆசைகளும். தேவை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. தேவைக்கு சம்பாதிப்பவன் செல்வந்தன் ஆகிறான். பேராசைக்கு பின்னால் ஓடுபவன் கடனாளி ஆகிறான். சாணக்கியர் கூறுகிறார், தன் ஐம்புலன்களையும் அடக்கத் தெரியாத ஒரு அரசன் எதிரிகளிடம் தோற்பதற்கு முன்பே தன் சொந்த ஆசைகளிடம் தோற்றுப்போவான். நீங்கள் ஒரு பிசினஸில் இறங்குகிறீர்கள் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே உங்களுக்கு எதிரி வெளியில் இல்லை.
உங்கள் உள்ளே இருக்கும் அவசரம் மற்றும் பேராசைதான் உங்கள் முதல் எதிரி. நண்பர்களே, பணம் வந்தவுடன் ஆடம்பரம் செய்வது என்பது ஒரு பலவீனமான மனநிலையின் அடையாளம். சாணக்கியரின் சீடன் சந்திரகுப்தன் ஒரு பேரரசன். ஆனால் அவன் ஒரு துறவியைப் போல எளிமையாக வாழ பழகியிருந்தான். ஏன்? ஒரு மனிதன் எப்போது ஆடம்பரத்திற்கு அடிமையாகிறானோ அப்போது அவன் பணத்தின் எஜமானன் என்ற நிலையிலிருந்து மாறி பணத்தின் அடிமையாகிறான். கோடிகளை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாற வேண்டுமானால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் நிதி ஒழுக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் வீணாவதை கூட சாணக்கியர் விரும்பவில்லை. சிறு துளி பெருவெள்ளம் என்பது பழமொழி மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார விதி. தன்னடக்கம் என்பது வெறும் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் கூட. ஒரு தவறான நேரத்தில் நீங்கள் காட்டும் கோபம் பல வருடங்களாக நீங்கள் கட்டியெழுப்பிய ஒரு பெரிய பிசினஸ் டீலை ஒரே நொடியில் சிதைத்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், அமைதியாக இருப்பவன் எதையும் சாதிக்கிறான். உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு எடுக்கப்படும் எந்த முடிவும் லாபத்தை தராது. ஒரு வெற்றியாளன் எப்போதும் தன் உணர்ச்சிகளை கதவுக்கு வெளியே வைத்துவிட்டு புத்தியை மட்டும் அறைக்குள் கொண்டு வருவான். நீங்கள் இன்று ஒரு சிறிய தொகையை சம்பாதிக்கலாம். அதை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் எதிர்கால கோடிகள் ஒளிந்துள்ளன. நாளைக்கு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இன்று கையில் இருப்பதை அழிப்பவன் சாணக்கியரின் மொழியில் ஒரு மூடன். தன் நடக்கமுள்ளவன் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கிறான், ஒரு பகுதியை முதலீடு செய்கிறான், மிகச் சிறிய பகுதியை மட்டுமே தன் தேவைக்காக பயன்படுத்துகிறான். இந்த தியாகம்தான் அவனை ஒரு நாள் உலகமே வியந்து பார்க்கும் கோடீஸ்வரனாக மாற்றுகிறது. என் நண்பர்களே, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என் ஆசைகளுக்கு எஜமானனா அல்லது அடிமையா? உங்கள் ஆசைகள் உங்களை வழிநடத்தினால் நீங்கள் எங்கே போய் முடிவீர்கள் என்று தெரியாது. ஆனால் உங்கள் புத்தி உங்கள் ஆசைகளை வழிநடத்தினால் நீங்கள் செல்லும் இடம் வெற்றி என்பதாகத்தான் இருக்கும். செல்வம் தங்கும் இடம் தூய்மையான இடம் மட்டுமல்ல, அது ஒழுக்கம் இருக்கும் இடமும் தான். உங்களை செதுக்குங்கள், உங்கள் உணர்ச்சிகளை ஆளுங்கள். அப்போதுதான் பெரும் செல்வத்தை தாங்கும் வலிமை உங்கள் தோள்களுக்கு வரும். விதி 3. கால மேலாண்மை. காலத்தை கரன்சியாக மாற்றும் ரகசியம் சாணக்கியர் ஒரு முறை தன் சீடர்களிடம் சொன்னார். காலம் என்பது அனைத்தையும் விழுங்கும் வலிமை கொண்டது. ஆனால் காலத்தை சரியாக பயன்படுத்துபவன் காலத்தையே விழுங்குவான். உலகிலேயே மிகப்பெரிய சமதர்மவாதி யாராவது இருக்கிறார் என்றால் அது காலம் மட்டும்தான். ஒரு பிச்சைக்காரனுக்கும் 24 மணி நேரம்தான், ஒரு பெரும் கோடீஸ்வரனுக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எதற்காக செலவிடுகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் பிச்சைக்காரனாக போவதா அல்லது கோடீஸ்வரனாக போவதா என்பதை தீர்மானிக்கிறது. சாணக்கியரின் பார்வையில் காலம் என்பது வெறும் நேரம் அல்ல, அது ஒரு முதலீடு. ஒரு விவசாயி சரியான பருவத்தில் விதையை விதைக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அறுவடை செய்ய முடியாது. அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். நாளை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சொல் உங்கள் வெற்றியின் கதவை 1000 ஆண்டுகளுக்கு மூடிவிடும். சோம்பல் என்பது ஒரு மனிதனின் உடலில் இருக்கும் மிகப்பெரிய துரோகி. அது உங்களை மெல்ல மெல்ல வறுமையின் பிடியில் தள்ளிவிடும். சாணக்கியர் கூறுகிறார், அதிகாலையில் எழுந்து தன் கடமைகளை திட்டமிடுபவன் சூரியன் உதிக்கும் முன்பே தன் வெற்றியை பாதி அளவு உறுதி செய்து விடுகிறான். நண்பர்களே, நேரம் பொன் போன்றது என்று நாம் சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், நேரம் உயிரை போன்றது. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் வீணடித்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்நாளில் இருந்து நிரந்தரமாக கழிக்கப்பட்டு விட்டது. கோடிகளை சம்பாதிக்க துடிக்கும் ஒருவன் தன் நேரத்தை ஒரு கஞ்சனை போல செலவிட வேண்டும். தேவையற்ற அரட்டைகள், பயனில்லாத பொழுதுபோக்குகள், மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றிய விவாதங்கள், இவை அனைத்தும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை திருடும் திருடர்கள். சாணக்கியரின் கால மேலாண்மையில் மிக முக்கியமான அம்சம் முன்னுரிமை. செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்பவன் அல்ல புத்திசாலி, செய்ய வேண்டிய நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்பவனே புத்திசாலி. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எது? அதை முதலில் முடியுங்கள். சிறிய வேலைகளில் உங்கள் பெரிய நேரத்தை செலவழிக்காதீர்கள். பெரிய இலக்குகளை நோக்கி உங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்கள். காலம் என்பது ஒரு நதி போன்றது. அது ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அதில் எப்போது வலையை வீச வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். சந்தையில் ஒரு வாய்ப்பு வரும்போது அதை உடனே பிடிப்பவன் தான் ஜெயிக்கிறான். வாய்ப்பு கதவை தட்டும் போது தூங்கிக் கொண்டிருப்பவன் பிறகு வாழ்நாள் முழுக்க வாய்ப்பை தேடி அலைய நேரிடும். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்தது இதையே. எதிரி பலவீனமாக இருக்கும் நேரத்தை கணக்கிடு, அந்த நொடியில் உன் வாழ்முனையால் அவனை வீழ்த்து. தொழிலிலும் அப்படித்தான். சந்தையில் எப்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதோ
அந்த நேரத்தில் உங்கள் சப்ளை தயாராக இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்கள் நேரத்தை கரன்சியாக மாற்றுங்கள். 1 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீர்கள் என்றால் அந்த உழைப்பு உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை தரப்போகிறது என்று கணக்கா போடுங்கள். உங்கள் நேரத்தின் மதிப்பு குறைவாக இருந்தால் உங்கள் வருமானமும் குறைவாகவே இருக்கும். உங்கள் நேரத்தின் மதிப்பை உயர்த்த வேண்டுமானால் உங்கள் திறமையை உயர்த்துங்கள். ஒரு நிபுணர் 10 நிமிஷத்தில் செய்யும் வேலைக்கு 10 லட்சம் வாங்குகிறார் என்றால் அவர் அந்த 10 நிமிஷத்திற்காக 10 வருடங்கள் உழைத்திருப்பார். அந்த 10 வருடங்கள் அவர் நேரத்தை சரியாக முதலீடு செய்ததன் விளைவுதான் அந்த 10 நிமிட ஊதியம். இனி நீங்கள் ஒரு வேலையை செய்யும் முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேலை என்னை என் கோடிக்கணக்கான இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லுமா? விடையில்லை என்றால் அந்த வேலையை தவிர்த்து விடுங்கள். காலத்தை மதிப்பவனை உலகம் மதிக்கும். காலத்தை ஆள்பவனை செல்வம் ஆராதிக்கும். சாணக்கியரின் இந்த விதி உங்கள் இரத்தத்தில் ஓடட்டும். கடிகாரத்தின் ஒவ்வொரு டிக் சத்தமும் உங்கள் வங்கிக் கணக்கில் விழும் நாணயங்களாக மாறட்டும். விதி 4 சமூக வட்டம். உங்கள் சூழலே உங்கள் சொத்து. சாணக்கியர் தனது நீதியில் ஒரு எச்சரிக்கையை மிக ஆணித்தரமாக பதிகிறார். ஒருவன் விஷப்பாம்புடன் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் துரோக சிந்தனை கொண்ட மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுடன் ஒரு கணம் கூட வாழக்கூடாது. நீங்கள் கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் இது உன்னால் முடியாது, பணம் என்பது பாவம், இருப்பதை கொண்டு திருப்திப்படு என்று சொல்பவர்களாக இருந்தால் உங்கள் கனவு மூளையிலேயே கருகிவிடும். சாணக்கியரின் பார்வையில் ஒரு மரம் செழித்து வளர வேண்டுமானால் அது நட்டு வைக்கப்பட்டிருக்கும் மண் வளமானதாக இருக்க வேண்டும். அதுபோலத்தான் உங்கள் வளர்ச்சியும். கெட்ட மண்ணில் விதைக்கப்பட்ட நல்விதையும் முளைக்காது. நல்ல மண்ணில் விழுந்த சாதாரண விதையும் விருட்சமாகும். நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள்? உங்கள் நேரத்தை யாரிடம் செலவிடுகிறீர்கள்? உங்கள் வட்டாரத்தில் இருப்பவர்கள் உங்களை விட அறிவானவர்களா அல்லது உங்களை விட சோம்பேறிகளா? சாணக்கியர் கூறுகிறார், உன்னை விட மேலானவர்களுடன் நட்பு கொள், சமமானவர்களுடன் பழகாதே, கீழானவர்களுடன் சேராதே. ஏன் சாணக்கியர் மேலானவர்களுடன் நட்பு கொள் என்கிறார்? ஏனென்றால் கோடீஸ்வரர்களுடன் பழகும்போதுதான் அவர்களின் சிந்தனை முறை, அவர்களின் பழக்க வழக்கங்கள், அவர்கள் வாய்ப்புகளை பார்க்கும் விதம் ஆகியவை உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும். ஒரு இரும்பு துண்டு காந்தத்துடன் ஒட்டியிருக்கும் போது அதுவும் ஒரு காந்தமாகவே மாறிவிடும். அதுபோல வெற்றி மனநிலை கொண்டவர்களுடன் நீங்கள் உரையாடும் போது உங்கள் மூளையும் வெற்றியை நோக்கியே சிந்திக்கத் தொடங்கும். நண்பர்களே, உங்கள் சமூக வட்டம் என்பது வெறும் நட்பு அல்ல, அது ஒரு தகவல் சுரங்கம். சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு பேரரசனாக மாற்றும் முன் அவருக்கு சரியான அமைச்சர்களையும் ஒற்றர்களையும் அறிஞர்களையும் சூழ வைத்தார். ஏன் தெரியுமா? ஒரு தனி மனிதனால் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு சரியான சமூக வட்டம் இருந்தால் உலகின் எந்த மூலையில் ஒரு வாய்ப்பு உருவானாலும் அது உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். இன்றைய உலகில் நெட்வொர்க் தான் உங்கள் நெட்வொர்க். சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை வழங்குகிறார். உன் வளர்ச்சியை விரும்பாதவர்களை, உனது இலக்கை கண்டு பொறாமைப்படுபவர்களை தயக்கமின்றி தூக்கி எறி. பல நேரங்களில் நாம் உறவு முறைக்காகவும் நீண்டகால நட்பிற்காகவும் நம்மை பின்னோக்கி இழுக்கும் மனிதர்களை சுமந்து கொண்டிருப்போம். அவர்கள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் அட்டை பூச்சிகள். கோடிகளை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாற வேண்டுமானால் உங்கள் சூழல் நேர்மறையானதாக, ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு முட்டாளின் நட்பு என்பது கத்தியை போன்றது. அது உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் காயப்படுத்தும். ஆனால் ஒரு அறிஞனின் பகை கூட ஒரு பாடமாக அமையும். நீங்கள் உங்களை விட திறமையானவர்கள் இருக்கும் அறையில் அமர்ந்தால் மட்டுமே நீங்கள் வளர முடியும். அந்த அறையில் நீங்கள் கடைசியாக இருந்தாலும் பரவாயில்லை. அங்கே நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். இனி நீங்கள் யாரிடமாவது பேசும்போது கவனித்துப் பாருங்கள். அவர்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்களா அல்லது தீர்வுகளை பற்றி பேசுகிறார்களா? அவர்கள் மற்றவர்களை பற்றி பேசுகிறார்களா அல்லது புதிய ஐடியாக்களை பற்றி பேசுகிறார்களா? ஐடியாக்களை பற்றி பேசுபவர்களே உங்கள் சமூக வட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள். உங்கள் தொலைபேசியில் இருக்கும் தொடர்புகளை பரிசோதியுங்கள். அவர்களில் எத்தனை பேர் உங்களை முன்னேற்ற தூண்டுகிறார்கள்? நண்பர்களே, உங்கள் இலக்கு சிகரம் என்றால் நீங்கள் மலை ஏறுபவர்களுடன் தான் சேர வேண்டும், பள்ளத்தில் விழுந்து கிடப்பவர்களுடன் அல்ல. சாணக்கியரின் இந்த 4வது விதி உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வடிகட்டி. சரியான மனிதர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் உங்களை செல்வத்தின் உச்சிக்கு அழைத்துச் செல்வார்கள். விதி 5 ரகசியங்களை காத்தல். மௌனமே உனது மகா கவசம். என் அன்பு நண்பர்களே, சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு எச்சரிக்கையை இடியைப் போல முழங்குகிறார். ஒரு காரியம் முழுமையாக முடிவடையும் வரை உனது திட்டத்தை உன் நிழலுக்கு கூட தெரியப்படுத்தாதே.
நாம் வாழும் இந்த உலகம் வெறும் போட்டிகளாலானது மட்டுமல்ல, அது பொறாமைகளாலும் நிறைந்தது. நீங்கள் கோடிகளை சம்பாதிக்க ஒரு புதிய திட்டத்தை தீட்டுகிறீர்கள் என்றால், அதை செயல்படுத்தும் முன்பே ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிப்பது உங்கள் வெற்றி கோட்டைக்கு நீங்களே தீ வைப்பதற்கு சமம். சாணக்கியரின் பார்வையில் ஒரு ரகசியம் என்பது ஒரு கருவை போன்றது. அது இருட்டில் இருக்கும் வரைதான் பாதுகாப்பாக வளரும். வெளிச்சத்திற்கு முன்கூட்டியே வந்துவிட்டால் அது சிதைந்துவிடும். உனது பலம் என்னவென்று எதிரிக்கு தெரியக்கூடாது. உனது பலவீனம் என்னவென்று நண்பனுக்கு கூட தெரியக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்றைய நண்பன் நாளை எதிரியாக மாறலாம். இன்றைய எதிரி நாளை நண்பனாகலாம். ஆனால் உங்கள் ரகசியங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவரே உங்கள் வாழ்க்கையின் எஜமானனாக மாறிவிடுவார். நண்பர்களே, மௌனம் என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய யுத்த தந்திரம். நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் டீல் பேசப் போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய முதலீட்டை செய்யப் போகிறீர்கள் என்றால் உங்கள் முக பாவனையில் கூட உங்கள் ஆர்வம் தெரிந்துவிடக்கூடாது. சாணக்கியர் கூறுகிறார், ஆழமான நீர் அமைதியாக இருக்கும், ஆனால் அதில் பெரும் வலிமை ஒளிந்திருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் உங்கள் எதிரி குழப்பம் அடைவான். உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று தெரியாமல் அவன் திகைக்கும் அந்த நொடிதான் உங்கள் வெற்றியின் தொடக்கம். கோடீஸ்வரர்களாக மாறிய பலரை பாருங்கள். அவர்கள் தங்கள் திட்டங்களை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். ஒரு ஆப்பிள் நிறுவனம் புதிய போனை வெளியிடும் வரை அதன் ரகசியங்களை எப்படி பாதுகாக்கிறது? ஒரு கோகோ கோலா நிறுவனம் தன் தயாரிப்பு ரகசியத்தை 100 ஆண்டுகளுக்கும் மேலாக எப்படி மறைத்து வைத்திருக்கிறது? இதுதான் சாணக்கிய வித்தை. உங்கள் வெற்றி சூத்திரம் உலகிற்கு தெரிந்துவிட்டால் உங்களை தோற்கடிப்பது எளிதாகிவிடும். உங்கள் தனித்துவம் உங்கள் ரகசியத்தில் தான் இருக்கிறது. சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான உளவியல் உண்மையை கூறுகிறார். மனிதர்கள் பொதுவாக மற்றவர்களின் வளர்ச்சியை விட வீழ்ச்சியை காணவே விரும்புவார்கள். நீங்கள் நான் 1 கோடி சம்பாதிக்கப் போகிறேன் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை வாழ்த்துவதை விட உங்களை எப்படி கீழே இழுக்கலாம் என்றுதான் யோசிப்பார்கள். அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கக்கூடும். எனவே உங்கள் செயல் பேசட்டும். உங்கள் வாய் மௌனமாக இருக்கட்டும். உங்கள் வங்கி கணக்கில் பணம் வந்து விழும் சத்தம் உங்களை ஏளனம் செய்தவர்களின் காதுகளை செவிடாக்க வேண்டும். அதுவரை நீங்கள் ஒரு துறவியைப் போல் அமைதி காக்க வேண்டும். நண்பர்களே, பேச்சு வெள்ளிக்காசு என்றால் மௌனம் தங்கக்காசு. தேவையற்ற பேச்சுக்கள் உங்கள் ஆற்றலை விரயமாக்கும். நீங்கள் அதிகம் பேசும்போது அறியாமலேயே உங்கள் ரகசியங்களை உளறிவிடுவீர்கள். சாணக்கியரின் சீடன் சந்திரகுப்தன் ஒரு போருக்குச் செல்லும் முன் தன் படைத்தளபதிகளுக்கு கூட போரின் முழு வியூகத்தை சொல்ல மாட்டான். இறுதி நேரத்தில் மட்டுமே கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். அந்த வேகம், அந்த ரகசியம்தான் மௌரிய பேரரசை உருவாக்கியது. இனி நீங்கள் ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்தால் அதை உங்கள் டைரியில் எழுதுங்கள், உங்கள் மனதில் பதியுங்கள். ஆனால் அதை உலகுக்குச் சொல்லாதீர்கள். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். அந்த உழைப்பின் பலன் ஒரு சாம்ராஜ்யமாக உருவெடுக்கும் போது இந்த உலகம் தானாகவே உங்களை தேடி வரும். ரகசியங்களை காப்பவனே ராஜாவாகிறான். ரகசியங்களை விற்பவன் அடிமையாகிறான். விதி 6 முதலீட்டு நுணுக்கங்கள். பணத்தை பெற்றுத்தரச் செய்யும் ரகசியம். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். பணம் என்பது ஒரு விதை போன்றது. அதை உண்டால் பசி தீரும். ஆனால் அதை நட்டால் ஒரு காடே உருவாகும். பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள், பிறகு அதை செலவழிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியரின் சீடன் பணத்தை சம்பாதிக்கிறான், பிறகு அந்த பணத்தை வேலைக்கு அமர்த்துகிறான். ஆம், நீங்கள் உறங்கும்போது கூட உங்களுக்காக உழைக்கும் ஒரு கருவிதான் முதலீடு. சாணக்கியரின் பார்வையில் தேங்கி நிற்கும் நீர் எப்படி நாற்றம் எடுக்குமோ அதுபோலவே ஓரிடத்தில் முடங்கி கிடக்கும் பணமும் காலப்போக்கில் தன் மதிப்பை இழக்கும். ஓடும் நதிதான் தூய்மையானது, சுழலும் பணம்தான் வலிமையானது. நீங்கள் கோடீஸ்வரராக விரும்பினால் நீங்கள் பணத்திற்காக வேலை செய்வதை நிறுத்திவிட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இதற்கு சாணக்கியர் சொல்லும் முதல் தந்திரம் முதலீட்டு பன்முகத்தன்மை. உனது எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே என்பது நவீன பழமொழி. ஆனால் சாணக்கியர் அன்றே சொன்னான், ஆபத்து காலத்திற்காக உன் செல்வத்தை நிலத்திலும் தங்கத்திலும் தானியத்திலும் தொழிலிலும் பிரித்து வை. நண்பர்களே, முதலீடு செய்வது என்பது சூதாட்டம் அல்ல, அது ஒரு கணிதம். சாணக்கியர் கூறுகிறார், முதலீடு செய்யும் முன் அந்த துறையின் ஆழத்தை அறிந்து கொள். ஆழம் தெரியாமல் காலை வைப்பவன் முதலையை தேடி செல்பவனுக்கு சமம். இன்று பலர் பங்குச் சந்தையிலோ அல்லது புதிய தொழில்களிலோ மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக பணத்தை போடுகிறார்கள். இது முதலீடு அல்ல, இது தற்கொலை. ஒரு முதலீட்டை செய்யும் முன்
அதன் லாப நஷ்டங்களை ஒரு ஒற்றனை போல ஆராயுங்கள். அந்த துறையில் உங்களுக்கு அறிவு இல்லை என்றால் முதலில் அறிவை வாங்குங்கள், பிறகு லாபத்தை எதிர்பார்ப்போம். சாணக்கியரின் முதலீட்டு விதியில் மிக முக்கியமானது கூட்டு வட்டி. ஒரு சிறு விதை எப்படி ஆலமரமாக மாறுகிறதோ அப்படி உங்கள் சிறிய சேமிப்பு காலப்போக்கில் ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக மாறும். சிறு துளி பெருவெள்ளம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு நிதி மேலாண்மை. ஒரு நாணயத்தை சேமிப்பவன் ஏழை அல்ல, அவன் ஒரு கோடீஸ்வரனின் தொடக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த சேமிப்பு முடங்கிவிடக்கூடாது. அது வளரக்கூடிய இடத்தில் முதலீடு செய்யப்பட வேண்டும். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையையும் தருகிறார். அதிக லாபம் தரும் என்று சொல்லும் எல்லா இடங்களும் பாதுகாப்பானவை அல்ல. பேராசை உங்களை ஆட்கொண்டால் உங்கள் முதலீடு காணாமல் போய்விடும். நிலையான வளர்ச்சிதான் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் வருமானத்தில் 25% எப்போதும் புதிய வாய்ப்புகளில் முதலீடு செய்ய செலவிடுங்கள். நிலம் மற்றும் தங்கம் போன்றவற்றில் சாணக்கியர் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார், ஏனெனில் இவை காலத்தை வென்று நிற்கும் சொத்துக்கள். நண்பர்களே, உங்கள் பணத்தை வீண் ஆடம்பரங்களில் முதலீடு செய்யாதீர்கள். ஒரு விலையுயர்ந்த கார் வாங்குவது முதலீடு அல்ல, அது ஒரு செலவு. ஆனால் ஒரு புதிய தொழிலை தொடங்குவது அல்லது ஒரு சொத்தை வாங்குவது முதலீடு. முதலீடு என்பது உங்கள் பாக்கெட்டிற்கு பணத்தை கொண்டு வர வேண்டும், உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை வெளியேற்றக்கூடாது. சாணக்கியரின் இந்த எளிய தர்க்கத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு பொருளாதார பேரரசையே கட்டியெழுப்பலாம். இனி நீங்கள் ரூபாய் செலவு செய்யும் போதும் யோசியுங்கள், இந்த ரூபாய் எனக்கு ரூபாய் திரும்ப தருமா? விடை ஆம் என்றால் அது முதலீடு, இல்லை என்றால் அது உங்கள் எதிர்காலத்தை கொல்லும் செலவு. பணத்தை மதிக்கும் மனிதனிடம் பணம் பெருகும், பணத்தை வேலை வாங்கும் மனிதனிடம் சாம்ராஜ்யம் தங்கும். விதி 7, சாம்ராஜ்யத்தை தக்க வைத்தல் மற்றும் தர்மம். நிலைத்த புகழுக்கான அறவழி. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அறமற்ற வழியில் ஈட்டிய செல்வம் 10 ஆண்டுகள் வரை இருக்கலாம், ஆனால் 11வது ஆண்டில் அது அசலோடு வட்டியையும் சேர்த்து அழித்துவிடும். நீங்கள் கோடிகளை சம்பாதிக்கலாம், மாளிகைகளை எழுப்பலாம், ஆனால் அந்த செல்வம் தர்மம் என்னும் அஸ்திவாரத்தில் கட்டப்படவில்லை என்றால் ஒரு சிறு காற்று அடித்தால் கூட அது சீட்டுக்கட்டு போல சரிந்துவிடும். சாணக்கியரின் பார்வையில் ஒரு சாம்ராஜ்யத்தை தக்க வைக்க 2 தூண்கள் அவசியம். ஒன்று விழிப்புணர்வு, மற்றொன்று பகிர்வு. செல்வம் வந்தவுடன் பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு ஆணவம். நானே சாதித்தேன், இனி எனக்கு அழிவே இல்லை என்று எப்போது ஒருவன் நினைக்கிறானோ அப்போதே அவனது வீழ்ச்சி தொடங்கிவிடுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், அரசன் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். தூங்கும் சிங்கம் இரையை இழக்கும், தூங்கும் செல்வந்தன் தன் செல்வத்தை இழப்பான். உங்கள் பிசினஸ் உச்சத்தில் இருக்கும்போதுதான் நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்தை மாற்றங்கள், புதிய போட்டியாளர்கள், உங்கள் குழுவில் இருப்பவர்களின் நேர்மை, இவை அனைத்தையும் ஒரு கழுகு பார்வையோடு கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்களே, பகிர்வு அல்லது தர்மம் என்பது ஏதோ ஒரு மத சடங்கு அல்ல, அது ஒரு பொருளாதார அறிவியல். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார். குளத்தில் இருக்கும் தண்ணீர் வெளியேறினால்தான் புதிய தண்ணீர் உள்ளே வரும். அதுபோல ஈட்டிய செல்வத்தில் ஒரு பகுதியை நற்காரியங்களுக்கு செலவழித்தால்தான் புதிய செல்வம் உங்களை தேடி வரும். நீங்கள் சம்பாதிக்கும் கோடிகளில் ஒரு சிறு பகுதியை சமுதாய முன்னேற்றத்திற்காக, கல்விக்காக, ஏழைகளின் பசி போக்கச் செலவிடுங்கள். இது உங்களுக்கு புகழை மட்டும் தராது, உங்கள் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும். மக்கள் உங்களை ஒரு சுரண்டல்வாதியாக பார்க்காமல் ஒரு வழிகாட்டியாக பார்க்க தொடங்குவார்கள். சாம்ராஜ்யத்தை தக்க வைக்க மிக முக்கியமானது அடுத்த தலைமுறை. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு பிறகு பிந்துசாரனை தயார் செய்ததைப் போல நீங்கள் உருவாக்கிய இந்த தொழில் சாம்ராஜ்யத்தை வழிநடத்த தகுதியான வாரிசுகளை அல்லது தலைவர்களை உருவாக்க வேண்டும். தகுதியற்ற வாரிசிடம் ஒப்படைக்கப்படும் சொத்து குரங்கின் கையில் கொடுக்கப்பட்ட மாணிக்கம். உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ பணத்தை கொடுப்பதற்கு முன் அந்த பணத்தை நிர்வகிக்கும் அறிவை கொடுங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு தரும் உண்மையான சொத்து. சாணக்கியர் எச்சரிக்கிறார், துரோகமும் பேராசையும் உங்கள் கோட்டையை உள்ளிருந்தே தகர்க்கும். உங்கள் லாபத்தில் உங்கள் ஊழியர்களுக்கும் பங்கு கொடுங்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவனே ஒரு சிறந்த தலைவன். திருப்தி அடைந்த படைவீரனே போர்க்களத்தில் உயிரை கொடுப்பான். திருப்தி அடைந்த ஊழியனே உங்கள் நிறுவனத்தை கோடிகளில் உயர்த்துவான். நேர்மையான வழியில் நடக்கும் வியாபாரம் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும். குறுக்கு வழியில் வரும் பணம் மின்னல் போல தோன்றி மறைந்துவிடும். ஆனால் நேர்மையான உழைப்பில் வரும் செல்வம் சூரியனைப் போல என்றும் ஒளி வீசும். இறுதியாக நண்பர்களே, செல்வம் என்பது வெறும் காகிதங்கள் அல்ல, அது நீங்கள் இந்த உலகில் விட்டுச் செல்லும் அடையாளம்.
நீ பிறக்கும்போது அழுதாய், உலகம் சிரித்தது. நீ இறக்கும்போது உலகம் அழ வேண்டும். நீ சிரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சாணக்கிய நீதி உங்களுக்கு வழங்கும். கோடிகளை சம்பாதிக்க ஓடுங்கள், ஆனால் வழியில் தர்மத்தை விட்டுவிடாதீர்கள். அந்த தர்மம் தான் உங்கள் செல்வத்திற்கு அரணாக இருக்கும். சாணக்கியரின் இந்த 7 விதிகளை உங்கள் வாழ்க்கையில் வெறும் தகவலாக பார்க்காமல் உங்கள் மூச்சாக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக தொடங்கிய இந்த பயணம் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக, ஒரு பொருளாதார பேரரசனாக முடிவடையும். இனி நீங்கள் பணத்தை தேடி ஓட வேண்டாம். இந்த உலகம் உங்கள் பின்னால் ஓடி வரும். என் அன்பு நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பேசிய இந்த சாணக்கிய தந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஆயுதங்கள். இந்த நிமிடம் வரை என்னோடு பயணித்த உங்களுக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. ஒரு மிகப்பெரிய பொருளாதார சாம்ராஜ்யத்தை உருவாக்க பிறந்தவர். இந்த அறிவு பயணம் இத்துடன் முடிந்துவிடப் போவதில்லை. உங்கள் வறுமையை வேரறுத்து உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றும் இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை நாம் தொடர்ந்து பேசப் போகிறோம். அந்த பயணத்தில் நீங்கள் என்னோடு இணைந்திருக்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து நம் குடும்பத்தில் ஒருவராக இணையுங்கள். நான் சொன்ன இந்த சாணக்கிய விதிகள் உங்கள் மனதில் ஒரு சிறு தீப்பொறியையாவது உருவாக்கியிருந்தால், நிச்சயமாக என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் பிறந்திருந்தால், தயங்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் நானும் ஒரு வெற்றியாளன் தான் என்று நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சொல்லும் ஒரு சிக்னல். நண்பர்களே, உங்கள் மன உறுதி எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரிய வேண்டும். கீழே இருக்கும் கமெண்ட் பகுதியில் நான் ஒரு பொருளாதார சக்கரவர்த்தி ஆவேன் என்று துணிச்சலோடு பதிவிடுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ அதையே நீங்கள் அடைவீர்கள். இறுதியாக ஒன்று, அறிவு என்பது பகிர்ந்தால் மட்டுமே பெருகும். உங்களைப் போலவே பணத்திற்காக போராடிக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறு லிங்க் ஒரு மனிதனின் வாழ்நாள் வறுமையை மாற்றக்கூடும். மற்றவர்களை உயர்த்தும் எவனும் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. நண்பர்களே, பணத்தை தேடி ஓடாதீர்கள். தகுதியை வளர்த்து பணத்தை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி நிச்சயம். நன்றி.